அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயக ஊடகவியலாளர் இராமேதர் அவர்கள் இணைந்து அரசியல் நிலைமைகளை எடுத்து வர இங்கே இணைந்திருக்கின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தானண்ணா, அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உறவுகளே, இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியதும் தமிழ் தேசிய பொது சபை உருவாக்கப்பட்டது. அதனால் வரக்கூடிய நேர்மறையான விடயங்களை எல்லாவற்றையுமே நீங்கள் பலவிதமான தளங்களில் உங்களுடைய நேர்மறையான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வந்தீர்கள். அப்பொழுதெல்லாம் எல்லோருடைய மனங்களிலும் புத்துணர்ச்சி வந்தது போல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தீர்கள். இவ்வாறு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரை காலமும் எந்த ஒரு செயல்பாடும் இருக்கவில்லை. இது ஒரு நம்பிக்கையை தருகின்றது. நம்பிக்கைதானே வாழ்க்கை, மாற்றம் ஒன்றுதானே மாறாதென்று அடிக்கடி எல்லோருமாக எல்லா தளங்களிலும் கூறிய விடயங்களை நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம். பொது தேர்தல் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு சிக்கலான நிலை இருப்பதை நான் உணர்கிறேன். பலர் தொலைபேசி வாயிலாக உரையாடினார்கள். பலர் இராமேதரனோடு கூட தொடர்பு கொண்டிருந்தார்கள். வேறு தளங்களினூடாக தொடர்பு கொண்டார்கள். இங்கே சிக்கல் இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் சில தெளிவுகளை எங்களுடைய மக்களுக்கு கூறுவது முக்கியம். அந்த பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், தாயக ஊடகவியலாளர் இராமேதரன் அவர்கள் யாரை பற்றி விமர்சனங்களை வைத்தாலும் அது ஒரு உண்மையாக எங்களுடைய மக்களுக்கு உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் அந்த விமர்சனங்களை முன்வைப்பது. இதன் பின்னணியில் வேறு எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் அடிக்கடி இதை வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே நான் இராமேதரனுடன் உண்மைத்தன்மையோடு நான் அவரோடு உரையாட விரும்புகிறேன். இராமேதரன், நான் இப்படி கூறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டு வந்தது. அதாவது அடுத்த பொது தேர்தல் வரும் பொழுது எங்களுடைய அடுத்த சந்ததியினர் எல்லா இடங்களிலும் நிற்க வேண்டும். ஏற்கனவே இருக்கின்றவர்களை உண்மையிலே அவர்கள் ஒதுங்க வேண்டும். புதிய சந்ததியை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் தேசியத்தில் மாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். அந்த மாற்றத்தை ஏற்கனவே நாங்கள் பார்த்து விட்டோம். தமிழ் பொது வேட்பாளர்களூடாக பார்த்து விட்டோம். இப்போ அங்கே இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் இந்த பொது தேர்தல் தொடர்பாக அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக, எவ்வாறு இது தேர்தல் போட்டியில் களமிறங்குவது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பொது கட்டமைப்பினூடாக தேர்தலில் நிற்பதா அல்லது தங்களுடைய கட்சியில் நிற்பதா என்று நிறைய இழுபறிகள் போய்கொண்டிருக்கின்றது. இந்த இழுபறி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இராமேதரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏனைய கட்சிகளும் சேர்ந்து பொது தேர்தலில் போட்டியிடப் போவதாக செய்திகள் வருகின்றது. இதை எங்களுடைய உறவுகளுக்கு முதலில் விளங்கப்படுத்துங்கள். இது சாத்தியமா? இதனுடைய இல்லை என்ன? உண்மையிலே தமிழரசு கட்சி ஒரு மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு அந்திம காலத்திலே இருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய நிலையை பார்க்கின்ற போது ஒரு பரிதாபமாக தான் இருக்கின்றது. ஒரு தமிழ் மக்களுடைய, ஒரு தமிழர் தேசத்தினுடைய கூட்டு மன உணர்வுக்கு விரோதமாக செயல்படுபவர்கள் இந்த அரங்கத்திலிருந்து, தமிழ் தேசிய அரசியல் அரங்கிலிருந்து துடைத்தெறியப்படுவார்கள் என்கின்ற உண்மை இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தின் மூலமாக மிக ஆணித்தரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இப்போது நேற்று முன்தினம் என்று நம்புகின்றேன், மாவை சேனாராஜா அவர்களுடைய வீட்டிலே தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவசரமாக கூடியிருக்கின்றார்கள். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இப்போது எப்படி செயல்படுவது என்பது தொடர்பாக அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது. வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே சுமந்திரன் எவ்வாறு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கட்சியினுடைய தலைமையோ இல்லை கட்சியினுடைய பெரும்பாலான தரப்பினருடைய விருப்பங்கள் அவர்களோடு கலந்தாலோசிக்காமல் முழுக்க தானே ஒரு வேட்பாளர் பட்டியலை தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு நிரப்பக்கூடிய வகையிலான ஒரு வேட்பாளர் பட்டியலை உருவாக்கினாரோ, அதே போன்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வேட்பாளர் பட்டியலையும் சுமந்திரனே தயாரித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி வெளிப்படையாக தமிழ் பொது வேட்பாளரோடு செயல்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை புறக்கணித்து விட்டு முழுக்க தன்னுடைய ஒரு நெறிப்படுத்தலிலே
இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடுபவர்களுடைய விவரங்களை அவர் எடுத்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவருகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் மாவை சேனாத் ராஜா அவர்களுடைய வீட்டிலே ஒரு தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் அவசரமாக கலந்துரையாடி இருக்கிறார். அதிலே நான் நினைக்கின்றேன் மாவை சேனாத் ராஜா அவர்களோடு கிழக்கிலிருந்து யோகேஸ்வரன் மற்றும் இங்கே வடக்கில் இருக்கின்ற ஒரு கணிசமானவர்களும் சரவணபவன் உள்ளிட்டவர்களும் அந்த கலந்துரையாடலை பங்கு பற்றி இருக்கின்றார்கள். அவை இந்த நாடாளுமன்ற தேர்தலை வீட்டு சின்னத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் எதிர்கொள்வது என்கின்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அவை எடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக கடந்த காலங்களில் வெளியேறியவர்களை மீள அழைத்து அவர்களையும் உள்ளடக்கியதாக ஒரு ஒரு பரந்துபட்டதாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்கின்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். எடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே ஏனைய கட்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கொண்டு வருகின்ற வேலையை மாவை சேனாத் ராஜா அவர்களிடம் ஒப்படைப்பதென்றும் அவர்கள் தீர்மானித்திருக்கின்றனர். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அகில இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தின் கீழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இதுதான் மாவை சேனாத் ராஜா அவர்களுடைய வீட்டில் அவர்கள் கலந்துரையாடி எடுக்கப்பட்ட தீர்மானம். இவர்களுடைய இந்த தீர்மானத்தின் ஊடாக நீங்கள் நினைக்கிறீர்களா அவருடைய அழைப்பை ஏற்று எல்லோரும் சேர்ந்து போட்டியிடுவார்கள் என்று நம்புகிறீர்களா? ஏற்கனவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நேற்று முன்தினம் இது நடைபெற்ற போதே அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அவர்கள் ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருந்தார்கள். அந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது மாவை சேனாத் ராஜா அவர்கள், அதாவது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போது அவர் ஒரு பதிலை தெளிவாக கூறியிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எப்போதோ அது கலைக்கப்பட்டு விட்டது. இப்போது அகில இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் இப்போது இருக்கின்றது. ஆகவே அகில இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிடுவதென்பது அது ஒரு கூட்டமைப்பாக செயல்பட முடியாது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பின்னராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்றை நாங்கள் பதிவு செய்து அது ஒரு ஜாப்பின் அடிப்படையிலே நாங்கள் 5 கட்சிகள் சேர்ந்து பயணித்து வருகின்றோம். ஆகவே தமிழரசு கட்சி விரும்பினால் இல்லை வேறு எந்த கட்சிகள் விரும்பினாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிடலாமே தவிர நாங்கள் தமிழரசு கட்சியோடு இனிமேல் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருக்கின்றார். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய ஒரு ஏற்பாட்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு இடைக்கால ஏற்பாடாக கொண்டு வரப்பட்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற 7 கட்சிகள் இப்போது அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். அது தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய நிலைப்பாட்டுக்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அதாவது சங்க சின்னத்திலே இவர்கள் ஒரு 7 கட்சிகளும் இணைந்து அதுக்கு வெளியே இருப்பவர்கள் வந்தால் அவர்களை இணைத்துக் கொண்டு போட்டியிடுவது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆகவே இப்போது ஒப்பீட்டளவிலே ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு வலுவான தரப்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு, அதாவது மக்கள் மிக தெளிவாக இந்த இடத்திலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அண்மை காலமாக உச்சரிக்கப்படுகின்ற சொற்பதங்கள் தமிழ் தேசிய அரசியலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை, இன்னொன்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. இன்று புலம்பெயர் நாடுகளிலும் தாயகத்திலும் ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு முன்னணி நிலையில இருப்பவர்களும் ஒரு 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 ஆய்வாளர்களாகவும் இதில் ஒரு கருத்துருவாக்கிகளாக இருக்கின்ற பலருக்கு இன்னும் இந்த 2 சொற்பதங்களுக்கும் 2 அமைப்புகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அவர்களால் தெளிவாக உணர முடியாத ஒரு குழப்ப நிலை இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் மீள ஒரு தடவை அதை நாங்கள் இங்கே பதிவு செய்து கொண்டோம். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது வடக்கு கிழக்கு தழுவியதாக இருக்கின்ற 80க்கும் மேற்பட்ட குடிசார் அமைப்புகளை உள்ளடக்கியதாக முற்றிலுமாக சிவில் அமைப்புகளினுடைய ஒரு கூட்டுணைவாக கொண்டு வரப்பட்டதான் தமிழ் மக்கள் பொதுச்சபை. ஆகவே ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்திலே அந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற ஒரு சிந்தனையின் பாற்பட்டு சிவில் அமைப்புகளாக கொண்டு வரப்பட்டதுதான் தமிழ் மக்கள் பொதுச்சபை. அந்த பொதுச்சபையினுடைய அடுத்த வடிவம்தான் என்றால் தேர்தலை முகம் கொடுக்கின்ற போது தேர்தல் அரசியலுக்குள் பழக்கப்பட்ட ஒரு வாக்கு வங்கியை தங்களிடையே தக்க வைத்திருக்கின்ற அந்த தேர்தல் அரசியலிலே மிக இலகுவாக மக்களிடையே அந்த விடயங்களை கடத்தக்கூடியதாக இருக்கின்ற கட்சிகள்.
அதிலே தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற 5 கட்சிகள் ஏற்கனவே பொது வேட்பாளர் விடயத்திலே ஒரு ஆதரவான கருத்தை வெளிப்படுத்தி வந்தன. நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே ஒரு இணக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வந்தார். அதோடு ஐங்கரநேசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் தன்னுடைய நிலைப்பாட்டை அதில் உறுதிப்படுத்தி கொண்டு 7 கட்சிகள் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையோடு இணங்கி ஒரு இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை ஒரு தமிழர் தேசமாக முன்னெடுக்கின்ற ஒரு இடைக்கால ஏற்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது வெறுமனே இந்த ஜனாதிபதி தேர்தலை பிரதான இலக்காக கொண்டுதான் அது முன்னெடுக்கப்பட்டது. அது மிக மிக ஒரு பலகீனமாக மிக குறைவான நாட்களிலே ஒரு ஒரு அவசர கதியிலே எட்டப்பட்ட ஒரு உடன்பாடு, எட்டப்பட்ட கூட்டு. அதிலே ஒரு அமைப்பு பொறிமுறை இல்லை. அதை ஒரு தேசமாக அதை ஒரு நெறிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு ஒரு அமைப்பு பொறிமுறைக்குள் அந்த கூட்டு உருவாக்கப்படவில்லை. ஒரு அவசர கதியில உருவாக்கப்பட்டது. தேர்தலுக்கு பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்ற வகையில் தான் அந்த கூட்டு உருவாக்கப்பட்டது. இப்போ ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு நாடாளுமன்ற தேர்தலும் வந்த சடுதியாக கொண்டு வரப்பட்ட நிலைமையிலே இப்போது அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது மீளவும் தொடர்ச்சியாக தொடர்ந்து பயணப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை முதலில் நாங்கள் தெளிவாக எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்றால் என்ன, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்றால் என்ன? தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது நிரந்தரமாகவே தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு குடிசார் ஒரு மக்கள் இயக்கம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது இந்த தமிழ் மக்களுடைய தேச நலன் சார்ந்து இணங்கி வருகின்ற பட்சத்திலே அது தொடர்ந்து அந்த ஒரு அமைப்பு பொறிமுறைக்குள்ளாக பயணிக்க வேண்டும். இல்லையேல் அது கலைக்கப்பட வேண்டும். ஏன்னால் அது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது. தேர்தல் அரசியலை நோக்காக கொண்டதுதான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. அதில் இருக்கிற 7 கட்சிகள் இப்போது பொதுச்சபையோடு இணங்கி அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் நேற்றைய தினம் மிக விரிவாக பார்த்திருந்தோம் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக. இப்போது அந்த சவாலை எப்படி முகம் கொடுப்பது என்பது தொடர்பாக தமிழரசு கட்சிக்குள் ஒரு சிக்கல் எழுந்திருக்கின்றது. சுமந்திரன் அவர்களுடைய ஒரு தன்னிச்சையான செயல்பாடுகளை கடந்து தமிழரசு கட்சியை இவர்களினால் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு செல்ல முடியாத ஒரு சவால் இருக்கின்றது. இங்கே ஒரு பெரிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்த்து ஏனைய கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியாக நின்று ஒரு தேர்தலை எதிர்கொள்கின்றன. ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலுக்கு பின்னால் தமிழ் மக்கள் ஒரு திரட்சியை காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இதை மீறி தமிழரசு கட்சி இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவது என்பது ஒரு பாரிய சவாலான விடயம். ஆகவே தங்களுடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பான அச்சம் தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்களுக்கு மேலோங்கியது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அடுத்த கட்டம் என்ன, தமிழரசு கட்சியினுடைய அடுத்த நிலை என்ன என்கின்ற ஒரு கேள்வியோடு தான் அவர்கள் இந்த விடயத்தை அணுகி இருக்கின்றார்கள். ஆகவே இப்போதைய சூழ்நிலையிலே மிக மிக ஒரு பலகீனமான நிலையிலே இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய அழைப்பை வேறு எந்த கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை என்று சொன்னால், வடக்கு கிழக்கு இணைந்ததாக வலுவாக தமிழ் மக்களுடைய ஒரு உணர்வு பூர்வமான அண்மித்த ஒரு 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 திரட்சியினுடைய வெளிப்பாடாக இந்த சங்கு சின்னத்தின் கீழ் பொது வேட்பாளர் விடயம் இருக்கின்ற போது அதை தொடர்ச்சியாக பாராளுமன்ற தேர்தலிலும் அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு 7 கட்சிகள் அணிதிரண்டிருக்கின்ற நேரத்திலே ஏற்கனவே கட்டமைப்பு ரீதியாக பலகீனப்பட்டு கட்சி ரீதியாக பலமிழந்து போயிருக்கின்ற தமிழரசு கட்சியை ஏறெடுத்து பார்ப்பதற்கும் வாய்ப்பே இல்லை. ஆகவே தமிழரசு கட்சி விரும்பினால் ஏனையவர்களோடு சேர்ந்து பயணிக்கலாமே தவிர இனி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு விடயத்தை பூச்சாண்டி காட்டிக்கொண்டு வீட்டு சின்னத்தை காட்டிக்கொண்டு இவர்கள் இனிமேலும் இந்த காலத்தை ஓட்ட முடியாதனால் மிக அண்மித்த உதாரணம், இவ்வளவு காலம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகளிலே வீட்டு சின்னம் என்பதுதான் தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான அந்த பரப்புரை நடவடிக்கைகளுக்கு செல்கின்ற போது எங்களுடைய மக்கள் பலரும் கூறிய விடயம், நாங்கள் எல்லா விடயங்களையும் உணர்கின்றோம். சுமந்திரன் தரப்பினருடைய அடாவடித்தனங்கள், எங்களுடைய தமிழ் தேசியத்தோடு இருந்து கொண்டே குளிபறிக்கின்ற அரசியல்வாதிகளுடைய இரட்டை வேடங்கள், எல்லா விடயமும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வாக்களிக்க செல்கின்ற போது அந்த விரக்தியோடு தான் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்கின்றோம். ஆனால் வாக்குச்சீட்டை பார்த்தவுடன் எங்களுடைய புத்தியை மறந்து எங்களுடைய மனம் ஆழ் மனதிலே வீட்டு சின்னம் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு சின்னம் என்கின்ற விடயம் ஆழ் மனதிலே எங்களுக்கு பதிந்து விட்டது. ஆகவே புத்திபூர்வமாக நாங்கள் இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு வாக்குச்சாவடிக்கு செல்கின்றோம். ஆனால் அந்த வாக்குச்சீட்டையும் புள்ளடி போடுவதற்காக அந்த பேனையை நாங்கள் கையில் எடுக்கின்ற போது எங்களை அறியாமலே வீட்டு சின்னத்துக்கு தான் எங்களுடைய வாக்கை செலுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எப்படித்தான் இருந்தாலும் வீட்டு சின்னத்துக்கு தான் எங்களுடைய ஆதரவு என்பது இப்ப இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி வரை தமிழ் மக்களுடைய நிலைப்பாடாக இருந்தது.
இந்த செப்டம்பர் 21 ஒரு புதிய சகாப்தம் தொடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வீடு என்பது வீட்டுக்கு மாற்றாக சங்கை தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு அடையாளமாக இப்போது வரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீ வீட்டு சின்னம் என்பது என்றால் ஒரு 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 3 வாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பரப்புரையிலே ஒரு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஒரு 2,26,000 பேர் நேரடியாகவும் பல லட்சம் பேர் மறைமுகமாகவும் சங்க சின்னத்துக்கு ஆதரவாக தங்களுடைய ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு திருப்பு முனை. நாங்கள் ஒரு பரப்புரை நடவடிக்கை செல்கின்ற போது நாங்கள் மனதை நினைத்தாலும் கை வீட்டுக்கு நேரே புல்லடி போடுகின்ற அளவுக்கு நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம் என்று கூறியவர்கள் அப்படி சங்குக்காக லட்சக்கணக்கானவர்கள் வாக்களித்தார்கள். ஆக இனிமேல் வீட்டு சின்னம் என்பது அந்த வீட்டு சின்னத்தை காட்டிக்கொண்டு தமிழரசு கட்சி தங்களுடைய பேரம் பேசலை அதிகப்படுத்த நினைப்பது என்பது அது அது ஏற்கனவே அது வலுவிழந்து போய் ஒரு செல்லாத ஒரு விடயமாக ஆகிவிட்டது. இனிமேல் அவர்கள் வீட்டு சின்னத்தை காட்டி தங்களுடைய இருப்பை பாதுகாக்கின்ற அளவுக்கு தற்போதைய நிலைமையிலே கள யதார்த்தம் இல்லை என்பதைத்தான் ஆணித்தரமாக கூற முடியும். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய அழைப்பை ஏனைய கட்சிகள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. தமிழரசு கட்சி தன்னுடைய நிலையிலே ஒரு சிறிதளவேனும் மேலிருந்து வருவதற்கான இந்த வாய்ப்புகளும் இல்லை என்பதைத்தான் அறுதியிட்டு கூற முடியும். இந்த முயற்சிக்கு ராமேந்திரன், இப்போ உங்களுக்கு தெரியும், பொது கட்டமைப்பினூடாக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டால் அவர்கள் நினைக்கின்றதை சாதிக்க முடியாமல் போய்விடும் என்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இந்த முயற்சி எடுக்கப்படுகின்றது. இப்போ தமிழரசு கட்சி அழைப்பு விட்டது, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவது, வீட்டு சின்னத்துக்கு கீழ் போட்டியிடுவது, அதன் ஒரு முக்கிய நோக்கத்தில் தான் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா? உண்மைதான். இந்த விடயத்தை ஒரு 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நேரடியாக தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற சிக்கல். அவர்கள் ஒரு முடிவை எடுத்து ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ஒரு வெளிப்படையாக நிலைப்பாடு எடுக்காவிட்டாலும் ஆதரவாக அவர்கள் அறிக்கைகளை விட்டு கூட்டங்களை நடத்தி தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். அந்த விடயம் கூட சுமந்திரன் தரப்பை சீட்டமுற வைத்திருக்கின்றது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற போது இவர்களால் அப்படி தன்னிச்சையாக செயல்பட்டு விட முடியாது. அவர்கள் உளப்பூர்வமாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு, அதாவது உளப்பூர்வமாக நாங்கள் சொல்கின்ற போது தங்களுடைய அரசியல் எதிர்காலம் கருதியேனும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் வந்து தேர்தலை முகம் கொடுப்பதற்கு அவர்கள் விருப்பம் இருந்தாலும் சுமந்திரனுடைய தரப்பினுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் செயல்பட முடியாது. ஏன்னா கட்சியினுடைய செயலாளர் சத்தியலிங்கம் இருக்கின்றார், கட்சி சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது. வேட்புமனு தாக்கல் என்பது ஒரு கட்சியினுடைய செயலாளரினூடாக தன் கையொப்பமிட்டு தேர்தல் ஆணைய திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே செயலாளரும் கட்சியினுடைய குடுமியும் சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது இந்த வேட்புமனு தாக்கல் தேர்தலில் போட்டியிடுகின்ற விடயம் எல்லாம் இவர்களுடைய தீர்மானத்திலே இல்லை. அதை விட யார் யார் போட்டியிட வேண்டும் என்பதை கூட சுமந்திரன் தீர்மானித்தால் தான் அது நிறைவேறும். அவர் சுமந்திரனை கடந்து மாவை சேனாதராயாவோ சரவணபவனோ இல்ல ஸ்ரீதரனோ யாரோ ஒருவர் தாங்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார்களாக இருந்தால் அந்த விடயத்துக்கு கட்சிக்குள்ளாக இருக்கின்ற நிலைமை இப்போது அவர்களுக்கு இடம் கொடுக்காது. ஆகவே அவர்கள் என்னென்று சொன்னால் பழைய பாணியிலே ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இல்லவரையும் பாருங்கள் என்று அழைப்பு விடுவதன் ஊடாக கட்சிக்குள் தங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியாக கூட நாங்கள் இதை பார்க்கலாம். என்றால் இப்ப சுமந்திரன் தரப்பினருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம். இந்த விடயத்திலே நீங்கள் எங்களோடு அணுகாவிட்டால், எங்களுடைய விடயங்களோடு இணங்கி போகாவிட்டால் நாங்கள் ஒரு பரந்துபட்டதான ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டி வரும் என்ற வகையில இவர்கள், ஆனால் சுமந்திரன் இந்த பூச்சாண்டி எல்லாம் கடந்துதான் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சியை வைத்திருக்கிறார். ஆக இவர்கள் தங்களாலான முயற்சியை எடுக்கின்றார்கள். ஒன்று, அதாவது தமிழரசு கட்சியாக தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு அவர்கள் இப்படியான ஒரு முயற்சியை எடுக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதில் நேரடியாக பார்க்க முடியும். மறைமுகமாக ஒரு விடயத்தை பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு நிபந்தனைகள் அடிப்படையிலே ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்ற போது ஒருவேளை அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கைகூடாமல் அதில் இருக்கின்ற கட்சிகள் வெளியேறுமாக இருந்தால் அவர்களை தங்களுடைய பக்கத்திலே இணைப்பதற்கான ஒரு ஆயத்தமாக கூட இவர்கள் இந்த அழைப்பை விடுத்திருக்கலாம். என்றால் இருக்கின்ற நிலைமை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது நாளைய தினம் தமிழ் மக்கள் பொதுச்சபை எடுக்கின்ற தீர்மானத்தில் தான் இருக்கின்றது. சங்கு சின்னத்தை பயன்படுத்த அனுமதிப்பதா, தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய பங்கு பெற்றுதலோடு இந்த தேர்தலை எதிர்கொள்வதா என்பது தொடர்பாக நாளைய தினம் தான் முடிவெடுக்க போன்றார். அந்த முடிவிலே தமிழ் கட்சிகளும் இணங்கி வருகின்ற பட்சத்தில் தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்கள் பொதுச்சபை வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயங்களுக்கு இணங்கி வராத பட்சத்திலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைக்கப்பட்டு இவர்கள் கட்சிகளாகவே தேர்தலை முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகும். ஒருவேளை இதை இவர்கள் உணர்ந்துதான் இப்படியான ஒரு விடயத்தை கூறினார்கள் தெரியவில்லை. ஆனால் அது கூட சாத்தியம் இல்லை என்று சொன்னால் தமிழரசு கட்சி என்பது ஒரு தனிய கட்சியாக இருக்கின்றது. அதிலும் உள்கட்சி மோதல் என்பது இந்த நீதிமன்றத்திலே இருக்கின்றது. ஒரு கட்சி யாருடைய கட்டுப்பாடு இருக்கின்றது, யாருடைய தீர்மானம் செல்லுபடியானது என்கின்ற ஒரு நிலை கூட அவர்களுக்கே தெரியாத நிலைமை இருக்கின்றது.
அதோடு ஒப்பிடுகின்ற போது இந்த கட்சியும் அங்கே சென்று அரசியல் தற்கொலைக்கு விரும்ப மாட்டார்கள். அதை விட டிடிஎன்ஏ என்கின்ற ஒரு 5 கட்சிகள் என்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இல்லாவிட்டாலும் அந்த டிடிஎன்ஏ ஊடாக கூட அவர்கள் தேர்தலை முகம் கொடுப்பார்கள். அவை எப்படி பார்த்தாலும் தமிழரசு கட்சியினுடைய முயற்சி என்பது அவர்களுக்கு கைகூட போவதில்லை என்பதுதான் உண்மையில யதார்த்தமான நிலைமை. நீங்கள் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய பரிதாபமான நிலையை கூறுகிறீர்கள், சுமந்திரனின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த நேரத்தில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற இந்த சில மாற்றங்களில் தமிழரசு கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் சுமந்திரன் சன்னிச்சையாக கொழும்பில் சில காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக யாராவது நடவடிக்கை எடுப்பார்களா? அல்லது அரியநேத்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக நின்ற பொழுது அவருக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் சுமந்திரன் மட்டும் எவ்வாறு தனிச்சையாக செயல்பட முடியும் தமிழரசு கட்சியினுடைய அனுமதி இல்லாமல்? உண்மையில ஏற்கனவே நாங்கள் கடந்த புதன்கிழமை இந்த நிகழ்ச்சியில பார்த்திருந்தோம். சுமந்திரன் அவர்கள் ஏற்கனவே சயித் பிரேமதாசா மற்றும் முஸ்லீம் தரப்போடு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு பரந்துபட்ட கூட்டணியாக போட்டியிடுவது தொடர்பான கலந்துரையாடலிலே சுமந்திரன் ஈடுபட்டிருந்த தகவலை நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக இப்போது அவர் மேலும் பல நினைக்கிறேன் சர்வதேச நாணய நிதிய குழுவினருடனான பேச்சுவார்த்தையிலும் சுமந்திரன் பங்கு பெற்றியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப தென்னிலங்கை அவர் கொழும்பிலே இருந்து கொண்டு இந்த தென்னிலங்கை அரசியலுக்குள் தன்னுடைய அந்த வித்துவ நிலையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர் தென்னிலங்கை அரசியலிலே தன்னை ஒரு தரப்பாக அவர் ஈடுபடுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் கேட்டதை போன்று தமிழரசு கட்சியினர் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய விடயம். கட்சியினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்தாமல் கட்சியினுடைய ஒரு நிர்வாக குழுவினுடைய அனுமதி இல்லாமல் அவர் தன்னிச்சையாக இவ்வாறு செயல்படுவது என்பது கட்சி எவ்வளவு தூரம் அனுமதித்திருக்கின்றது என்பது ஒரு பக்கம். அதே போல சுமந்திரனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில இவர்களுடைய வலு இருக்கின்றதா என்றால் அது இன்னொரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிலைமையிலே இவர்கள் தங்களுடைய பரிதாப நிலையை வெளிக்காட்டக்கூடிய வகையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழ் பொதுவேட்பு நீங்கள் கேட்டதை போன்று அரியநேந்திரன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக இவர்களுடைய மத்திய செயற்குழுவில் தீர்மானம் போட்டார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரை அரியநேந்திரன் அவர்களுக்கு இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு கூட அவரிடம் நேரடியாக இவர்கள் தங்களுடைய அந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுடைய தீர்மானத்தை கொண்டே கையளிக்கவில்லை. ஆகவே இது வெறுமனே ஒரு பூச்சாண்டித்தனமாக தீர்மானத்தை எடுத்து இதன் மூலமாக தாங்களும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் கட்சி இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதே தவிர அது ஒரு செயல் வடிவத்துக்கு இன்னும் வரவில்லை. அதோடு இப்படியாக ஏற்கனவே இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னதாக அதற்கு எதிராக இவ்வாறு தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து இவர்கள் செயல்பட முடியும் என்ற ஒரு கேள்வியை சுமந்திரன் தரப்பினர் எழுப்பினார்கள். இதே கேள்வியைத்தான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த தமிழரசு கட்சியினர் எழுப்பினார்கள். சரி, கட்சி ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை, கட்சி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தது பிழை என்று சொன்னால் அதை எதிர்த்தது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அந்த கேள்வியை இவர்கள் ஊடக பரப்பில் தான் எழுப்ப முடிந்ததை தவிர கட்சிக்குள் அந்த குரலை எழுப்ப முடியவில்லை. ஏனால் இன்று வரை ஸ்ரீதரன் அவர்கள் அந்த மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்ற போது லண்டனில் இருந்தார். அவர் லண்டனிலிருந்து திரும்பியதற்கு பிற்பாடு கூட இன்றும் கட்சியினுடைய ஒரு நிர்வாக ரீதியான நெருக்கடியை ஸ்ரீதரன் தரப்பினரால் ஏற்படுத்த முடியவில்லை. ஆக அவர்கள் வெளியே இருந்து கொண்டு ஊடகங்களின் ஊடாக தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய அழுத்தங்களையும் வெளிப்படுத்த முற்படுகின்றார்களே தவிர ஒரு கட்சி கட்டுப்பாட்டு ஒரு அமைப்பு பொறுமுறைக்குள்ளாக நின்று கொண்டு சுமந்திரனுடைய எதேச்சதிகாரத்துக்கு முடிவு கட்டுவதற்கு இவர்களுக்கு திராணி இல்லை என்பதை தான் நாங்கள் கூற முடியும். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது இப்போது முழுக்க ஒரு தனி மனித நிலைப்பாட்டிலே சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழரசு கட்சி இருக்கின்றது. ஆகவே அவர் எதை நினைக்கின்றாரோ அதை நோக்கியதாகத்தான் தமிழரசு கட்சியினால் ஒரு கட்சியாக செயல்பட முடியுமே தவிர இவர்களுடைய இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படியேனும் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலையிலே சுமந்திரனுடைய காலிலே விழுந்து சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலைமை இல்லாவிட்டால் இவர்கள் பொதுச்சபையை நோக்கி, அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை நோக்கி இவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. என்றால் அதற்காகத்தான் இவர்கள் சங்கு சின்னத்துக்கு பின்னாலே இவர்கள் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஒன்று சங்கு சின்னத்தோடு நிற்பதனூடாக தமிழ் மக்களுடைய அபிமானத்தை பெற்றுக்கொள்வது. நாங்கள் உங்களுடைய கூட்டு உணர்வோடு நாங்கள் நிற்கின்றோம், ஆகவே நீங்கள் எங்களையும் பாவ மன்னிப்பு அளித்து நீங்கள் எங்களையும் ஏற்றுக்கொள்வீர்களாக என்ற அடிப்படையில் தான் இவர்கள் சங்கு சின்னத்துக்கு பின்னாலே நின்றார்கள். ஆகவே இவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புகள் வந்தால் கட்சியாக வரப்போகின்றார்களா தனி நபர்களாக வரப்போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனால் அவர்களை எப்படி அணுகுவது? தமிழரசு கட்சியாக வருவதாக இருந்தால் கட்சியினுடைய கட்டுப்பாடு சுமந்திரனும் இருக்கின்றது. ஆகவே ஸ்ரீதரன் தரப்பினர்
இவ்வளவு காலம் காத்திருப்பது கட்சியை உடைத்து கொண்டு புரட்சி செய்கின்ற நிலைமையில் அவர்கள் இல்லை. ஒட்டுமொத்தமாகவே காத்திருந்து சுமந்திரனை வெளியேற்றி விட்டு இல்ல சுமந்திரனுக்கு நெருக்கடிகளை கொடுத்து கட்சியை தமிழரசு கட்சியே தாங்கள் கைப்பற்றுவது என்பதற்காகத்தான் அவர்கள் காத்திருக்கின்றனர். ஆகவே இடைநடுவிலே அதை விட்டு விட்டு இங்காலே வருவார்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையிலே. ஆனால் இவர்கள் வந்தாலும் மிக விரைவிலே அவர்கள் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்புகள் 7 கட்சிகள் இருக்கின்றன. அந்த 7 கட்சிகளுக்குள்ளேயே தொகுதி பங்கீடு தொடர்பாக பாரிய முட்டல் மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி எடுத்துக்கொண்டால் 9 நாடாளுமன்ற 6 பேர் தான் இப்போது இந்த முறை நாடாளுமன்றம் தெரிவாகக்கூடிய நிலைமை இருக்கு. 9 பேருடைய பெயர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் 6 பேர் இருக்கின்றார்கள். 8 பேருடைய பெயர்களை விண்ணப்பிக்க வேண்டி இருக்கின்றது. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரை பிரேரிக்க வேண்டும். ஆகவே இப்படியாக இருக்கின்ற போது 7 கட்சிகளிலே ஒவ்வொரு கட்சிகளும் நாங்கள் ஏற்கனவே எம்பிஏ வைத்திருக்கிறோம், எங்களுக்கு 2 ஆசனம் வேண்டும், எங்களுக்கு 1 ஆசனம் வேண்டும், எங்களுக்கு 3 ஆசனம் வேண்டும் என்ற வகையிலே அங்கே தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இருக்கின்ற 7 கட்சிகளுக்குள்ளேயே ஒரு இணக்கப்பாடுக்கு எட்ட முடியாத நிலைமையிலே தமிழரசு கட்சியும் அதுக்குள்ளே வந்து சேருமாக இருந்தால் அவர்களுக்கு இவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு என்னால் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிக்குள் தான் சரவணவனும் போட்டியிட வேண்டும், மாவை சேனாதராயாவும் போட்டியிட வேண்டும், ஸ்ரீதரனும் போட்டியிட வேண்டும். ஆகவே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் ஏற்கனவே 9 இருக்கின்றது. ஏற்கனவே 7 கட்சிகள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புகள் இருக்கின்றன. அந்த 7 கட்சிகளும் ஆளுக்கு ஒன்று எடுத்தா கூட 2 வெளியே இருக்கின்றது. அது தமிழ் தேசிய தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பாக சிவில் சமூகங்களின் சார்பில் அந்த 2 ஆசனங்கள் கோரப்பட்டிருப்பதாக செய்தி வருகின்றது. ஆக ஏற்கனவே 9 நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆசனமாக இருந்தால் ஏதோ ஒரு கட்சி விட்டு கொடுக்கலாம். ஆனால் இவர்கள் 3 பேருமே போட்டியிட வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றனர். ஸ்ரீதரனுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கின்றது, மாவசிநாத ராஜாவுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கின்றது, சரவணவனுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கு. இதை யாரும் இவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கவில்லை. ஏனென்றால் அந்த நாட்டில் மாற்றங்கள் வரப்போகின்றது. மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வீரியமாக செயல்படுவதற்கு எளியவர்கள் முக்கியம், படித்தவர்கள் முக்கியம், சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள், இளைய சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள். அவர்களை முன்னிலை நிறுத்த வேண்டும் என்று இவர்களுக்கு யாரும் ஆலோசனை இவர்களால் சிந்திக்க மாட்டார்கள் என்றால் யாரும் ஆலோசனை வழங்கவில்லையா, அழுத்தம் கொடுக்கவில்லையா? நீங்கள் நம்புகின்றீர்களா? இவர்கள் எல்லாம் தெரியாமல் தான் இந்த விடயங்களை செய்கின்றார்கள் என்று. அவர்கள் தெரிந்துதான் இந்த விடயங்களை செய்கின்றார்கள். அவர்களுக்கு அடுத்த தலைமுறை தமிழ் மக்கள் நாங்கள் தமிழ் இனம் இவ்வளவு பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்திருக்கின்றது, விலை கொடுத்திருக்கின்றது. அந்த இழப்புகளுக்கு ஒரு பரிகார நீதி கேட்டு இந்த தமிழ் இனம் போராடி கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த பரிகார நீதி தேடுகின்ற இந்த போராட்டத்திலே அரசியல் ரீதியாக அவர்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்கின்றோம் என்ற வகையிலே இந்த மனச்சாட்சி உறுத்தலும் இல்லாமல் இப்போதும் தங்களுடைய பதவிகளுக்காக போட்டியிடுபவர்கள் என்னென்ற எதிர்காலம் தொடர்பாக சிந்திக்க போகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அறிவுரை சொல்வதென்பது பயனற்ற வேலை. மக்கள் இவர்களுக்கான படிப்பினையை கொடுக்க தயாராகிவிட்டார்கள். சங்குக்கு பின்னாலே தமிழ் மக்கள் தங்களுடைய திரட்சியை காட்டியதனூடாக தமிழர்கள் தேசமாக நீங்கள் ஒன்றிணைந்து வராவிட்டால் நாங்கள் அதுக்குரிய தகுந்த பாடத்தை படிப்பிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் செய்தியாக கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் ஒரு திரட்சியாக தமிழ் மக்களிடையே வந்து இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக உதிரிகளாக இருப்பவர்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழ் மக்கள் வழங்குவார்கள். அந்த வகையிலே தமிழரசு கட்சிக்கு அந்த பயம் அவர்களுக்கு தொற்றி கொண்டு விட்டது. அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் போக்கிடம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார். அந்த குழப்பத்தினுடைய வெளிப்பாடுதான் எப்போதோ காலாவதியாக போன தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி பேசுகின்றார்கள், வீட்டு சின்னத்தை பற்றி பேசுகின்றார்கள். தமிழ் மக்கள் வீட்டை மறந்து சங்குக்கு பின்னாலே அணிதிரண்டு விட்டார்கள். அணிதிரண்டதுக்கு பிற்பாடு இப்போது வீட்டை பற்றி இவர்கள் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலே அந்த தோல்வி பயத்திலே அவர்கள் பிதற்றுவதாகத்தான் இருக்கிறார். தமிழரசு கட்சி என்பது நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் இந்த 2024 ஆண்டு நவம்பர் 14 தமிழரசு கட்சிக்கான முடிவுரை எழுதப்படும் என்பதை நாங்கள் இதிலே பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். சுருக்கமாக இன்னொரு கேள்வி, சங்கு சின்னத்தின் கீழ் இளைய தலைமுறைகளை ஒவ்வொரு தொகுதிகளில் நிறுத்துவதற்கு எவ்வளவு சாத்தியம் இருக்கிறது? நிச்சயமாக இப்போது கட்சிகள் சங்கு சின்னம் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக ஒரு கட்சிகள் உள்ளடக்கியதாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஓரளவு இப்போது முன்னேற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கட்சிகள் சார்பிலே இளையவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் பொதுச்சபை வலியுறுத்தி இருக்கின்றது. அது எவ்வளவு தூரம் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா தெரியவில்லை. ஆனால் காலம், வரலாறு, மக்கள் ஒருபோதும் இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடுகளுக்காக காத்திருக்க போவதில்லை. மக்களுடைய கூட்டு மன உணர்வுகளுக்கு புரள்வாக இவர்கள் நடப்பார்களையாக இருந்தால் மக்கள் தாங்களே தங்களுக்கான தலைமைத்துவத்தை தேடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த தேர்தல் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே தமிழ் மக்கள் இளையவர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவார்களாக இருந்தால், ஏனென்றால் மிக முக்கியமான காலகட்டம் இலங்கையினுடைய தெற்கிலங்கை என்பது
ஒரு இளையவர்களை முன்னிலைப்படுத்தி நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தையும் எதிர்காலத்தையும் கையளித்திருக்கின்றார்கள். அந்த யுக மாற்றத்தோடு தமிழ் தரப்பு சமாந்தரமாக பயணிக்காவிட்டால் நிச்சயமாக தாங்களாகவே அதிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். ஆகவே இப்போதைய நிலைமையிலே அதற்கான முன்னெடுப்புகள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினுடைய உறுதிப்பாடான தன்மையிலும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் பொது கட்டமைப்புக்கும் இடையே இருக்கின்ற உறவு நிலையை பொறுத்து தான் நீங்க கேட்கின்ற கேள்விக்கான விடை தங்கி இருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். தமிழ் பொது சபை உருவாக்கப்பட்டது, அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து ஆரம்பத்திலும் கூட நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், பொது தேர்தல் வரும் பொழுது இளையவர்களை நாங்கள் இந்த தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதை நாங்கள் பேசிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு விடயத்தையும் தமிழ் மக்களுக்காக செயல்படுத்தவில்லை என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் பலரிடம். நீங்கள் இதுவரை செய்த விடயங்களை வரிசைப்படுத்தி காட்டுங்கள் என்று கேட்கும் பொழுது ஒருதராலையுமே ஒன்று கூற முடியாத நிலைமை இருந்தது. இப்போ இந்த நிலையில் இப்போ தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது சபையினூடாக ஏற்படுத்திய தாக்கம் அது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பொது சபையினூடாக இளையவர்களை களமிறக்க வேண்டும் என்ற விடயங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியும், பொது சபையில் 7 அரசியல் கட்சிகளும் அதில் இணைந்து விடயங்களை நடத்தியிருந்தார்கள். அவர்கள் இளையவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு தயாராக இல்லாமல் தாங்களும் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நிற்பதாக செய்திகள் வருகின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், ராமேந்திரன், இவர்கள் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது சுயேட்சையாக இளம் தலைமுறையினரை இந்த தேர்தலில் களம் இறக்குவது ஒரு சரியான நகர்வு என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மையிலே இந்த அரசியல் என்பது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலே பாரிய குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை எல்லோரும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது காலத்தின் தேவை கருதி இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்கின்ற ஒரு உபாயமாக அரசியல் கட்சிகளோடு ஒரு கூட்டு சேர்ந்து அந்த விடயத்தை முன்னெடுத்த போது அந்த அரசியல் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அந்த அரசியலை தவிர்க்கின்ற எண்ணம் பொதுச்சபைக்கோ இல்லை தமிழ் மக்களுடைய எதிர்கால நலன்கள் தொடர்பாக சிந்திக்கின்ற தரப்பினருக்கோ துளியளவும் இல்லை. ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற கட்சிகள், அதாவது அந்த முன்னெடுப்பிலே தாங்களும் ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் ஒரு செயல்பட்ட விதம், ஒரு அவர்கள் விசுவாசம் இல்லாமல் அந்த கூட்டுக்குள்ள இருந்து கொண்டு அதுக்கு எதிராக செயல்பட்ட விதம் தான் அரசியல் தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புகள் இருக்கின்ற எந்த கட்சிகளுமே நேர்மையாக கீழே இறங்கி வேலை செய்யவில்லை. அவர்கள் எல்லோருமே தங்களுடைய இடங்களிலே தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும். அதை புதிய ஒரு விடயத்துக்காக அவர்கள் கரைத்து விடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. குறிப்பாக நாங்கள் அந்த வாக்களிப்பிலே வந்த முடிவுகளை பார்த்தால் அதை நிச்சயமாக திட்ட தெளிவாக தெரிகின்றது. என்று மன்னர் டெலோ தரப்பு இதில் முழுமையாக இருந்தது. அந்த டெலோவிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வினோ எம்பி ரணிலுக்கு ஆதரவு, இன்னும் கட்சி ரீதியாக இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அவர் வினோ எம்பி அவர்கள் முல்லைத்தீவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் செல்வம் அடைக்கலநாதர்களுடைய ஏனையவர்கள் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மன்னார் மாவட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளர்கள் இவர்கள் என்ன வேலை செய்தார்கள்? அந்த வேலை என்பது வாக்காக மாற்றப்படுவதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? எதுவுமே இல்லை. இதே தாங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதாக இருந்தால் இதே கரசனையோடு மந்தகதியில வேலை செய்திருப்பார்களா? இல்லையே. முழு மூச்சாக இறங்கி ஒவ்வொரு வாக்குகளையும் தங்களை நோக்கி திரட்டுவதற்காக வேலை செய்திருப்பார்கள். ஆகவே அப்படி உண்மையாக வேலை செய்திருக்க வேண்டும். இந்த 7 கட்சிகளும், இந்த தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருக்கின்ற இந்த 7 கட்சிகளும் அரியநேத்திரன் என்பவரை தங்களாக நினைத்து கொண்டு வேலை செய்திருந்தால் இன்று வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒரு கணிசமான வாக்குகளை முதன்மையான வாக்குகளாக பெற்றிருக்க முடியும். இது அனுபவபூர்வமாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள்ளும் உணரப்பட்டிருக்கின்றது, தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள்ளும் உணரப்பட்டிருக்கின்றது, தமிழ் தேசிய பரப்பிலும் அது உணரப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக மக்களினாலேயே ஒரு அந்த அமைப்புகளுக்கு வெளியாக இருக்கின்ற எங்களுடைய பொதுமக்களினாலேயே இந்த விடயங்கள் உணரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் நின்று கொண்டுதான் மீளவும் இந்த அரசியல் தரப்பினருக்கு பின்னாலே ஒரு தமிழ் தேசிய பேரினத்தினுடைய எதிர்காலத்தை அடமானம் வைப்பதற்கு எவருமே துணியவில்லை. ஆகவே இப்போது இளையவர்கள் தொடர்பான கோரிக்கை முன்வைக்கும். நாங்கள் ஏற்கனவே சற்று முன்னர் இந்த நேற்றைய தினமும் விரிவாக பார்த்திருந்தோம். இந்த இளையவர்கள் தொடர்பான விடயம், அரசியல் கட்சிக்குள் இருக்கின்ற இளையவர்களை நாங்கள் தேர்தலில் இறக்குகின்ற போது அவர்களும் அந்த அரசியலினுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே அவர்கள் அந்த தமிழ் மக்களுக்கு விரோதமாக தங்களுடைய இருப்பை தக்க வைக்கின்ற ஒரு சுயலாப அரசியலினுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் அதனுடைய வாரிசுகளாகவும் தான் நான் இந்த கட்சி அரசியல் இருக்கின்ற இளையவர்களை பார்க்க முடியும்.
ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபை இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கவில்லை. அவர்களுடைய கைகளிலே இதற்கான அதிகாரம் இருக்கின்றதா, அவர்களுடைய கைகளில் இதற்கான வலிமை இருக்கின்றதா என்பதை நாளை தான் தெரிய போகிறது. நாளை தமிழ் மக்கள் பொதுச்சபை திருவோணமலையிலே கூடி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க போகின்றார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக. இருந்தாலும் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் இறுதியில கட்சிகளுடைய கை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது. ஆகவே கட்சிகளுடைய கை இதிலே மேலோங்குமாக இருந்தால் இந்த இளையோர்களுக்கான வாய்ப்பு என்பது மறுதளிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இல்லை, ஒப்பூட்டளவிலே தங்களுடைய தமிழ் மக்களுக்கு விரோதமான நிலைப்பாட்டில் இருக்கின்ற அந்த வாரிசுகளை இறக்கிவிட்டு இதை நாங்கள் அவர்களை முன்னிறுத்தி இருக்கணும் என்பதாக கணக்கு காட்டக்கூடும். ஆகவே இதை கணக்கு காட்டுவதற்காக செய்யப்படுகின்ற வேலை அல்ல. உளப்பூர்வமாக அடுத்த தலைமுறையினரிடம் தமிழ் மக்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தை கையளிக்கக்கூடிய பாங்கு எங்களுடைய அரசியலில் வர வேண்டும். ஆனால் அதுக்கான எந்த துளியளவு அறிகுறி கூட தற்போதைய நிமிடம் வரை தெரியவில்லை. ஆகவே இந்த நிலையில்தான் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து எல்லோருக்குமே தெரியும், நாங்களும் அதை பதிவு செய்திருக்கின்றோம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு வெளியாக அதைவிட காத்திரமான பங்களிப்பை ஆதரவு சக்திகளாக பல தரப்பினர் நிலத்திலும் புலத்திலுமே செய்து வருகின்றார்கள். ஆகவே அந்த தரப்பினர் இன்னும் பொதுச்சபைக்குள் உள்ளீர்க்கப்படவில்லை. இல்லை, அந்த பொதுச்சபையினுடைய நிலைப்பாட்டோடு அவர்கள் உள்ளீர்க்கப்படுவதற்கான எந்த அறிகுறிகளும் காட்டப்படவில்லை. ஆகவே அந்த ஆதரவு தளம் என்பது பொதுச்சபைக்கும் வெளியாகத்தான் அந்த ஆதரவு தளம் என்பது இப்போது வரை ஊடாடி கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். இன்று தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு காலத்தின் தேவை கருதி பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே வந்தது. அரசியல் கட்சிகளை இணைத்து ஒரு பயணத்தை ஆரம்பித்தார்கள். அதற்கு வெளியாக ஆதரவு தளத்திலே செயல்பட்ட ஒவ்வொருவரும் இது அந்த கட்சி இருக்கு, இந்த கட்சி இருக்கு, இதுல இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் என்று பார்க்கவில்லை. இல்ல பொது வேட்பாளராக இவர் ஒருவரை நிறுத்தி இருக்கின்றார் என்று பார்க்கவில்லை. அனைவருமே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய தேசிய கடமையாக கருதி ஒரு தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு நிலை நோக்கியதாக நகர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு புள்ளியிலே இணைய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆதரவு சக்திகள் தமிழ் பொது வேட்பாளருக்காக களமுறங்கி செயல்பட்டார்கள். அவர்கள் ஒரு அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை, இவர்களுக்கான நன்றி அறிதலை கூட அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு சம பங்கு, அதாவது அவர்களுக்குரிய ஒரு இடம் இந்த பொதுச்சபைக்குள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத விடயம். இந்த இடத்தில் தான் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். பல உரையாடல்கள் அந்த ஆதரவு தளங்களில் இடம்பெற்று வருவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆதரவு தளங்களுடைய அந்த கருத்தாடல்களிலே பொதுச்சபைக்கு இந்த விடயங்களை வலியுறுத்துவது, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை முன்னெடுத்து செல்கின்ற இந்த விடுதலை அரசியலுக்கான போராட்டத்திலே எந்தவித சமரசமும் இல்லாமல் விரோதமாக செயல்படக்கூடிய வகையிலோ எதிராக செயல்படக்கூடிய வகையிலோ துரோகம் செய்யக்கூடியவர்களாக அல்லாமல் நேர்மையாக செயல்படக்கூடிய இளையவர்களை இந்த தேர்தலில் களமிறக்குவதற்குரிய நடவடிக்கைகளை பொதுச்சபை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காவிட்டால் வடக்கு கிழக்கிலே சுயேட்சையாக இளையவர்களை களமுறக்கி இந்த தேர்தலை எதிர்கொள்வது என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆக இது பொதுச்சபைக்கான ஒரு நெருக்கடியாக இது மாறுகிற சூழலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் பொதுச்சபை ஒட்டுமொத்தமாகவே இந்த பொதுச்சபை அந்த காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாக ஆதரவு சக்திகளுடைய உழைப்பையும் முயற்சியையும் ஈடுபாட்டையும் சேர்த்துத்தான் அவர்களுக்கு ஒரு கிரீடத்தை மாட்டி இருக்கின்றார்கள். ஏதோ தேசத்தை ஒன்றிணைத்து பொது வேட்பாளர் விடயத்திலே வெற்றி பெற்று விட்டோம் என்பதாக அவர்கள் மகுடத்தை தங்களுடைய தலைவர்களே தாங்களாக வரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் காத்திரமான முடிவு எடுக்காவிட்டால் அந்த மகுடம் என்பது மிக விரைவில் அவர்களுடைய தலையிலிருந்து கலந்து விழுந்துவிடும். ஏனென்று சொன்னால் உண்மையாக இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே ஒரு நிதி பங்களிப்பு விடயத்திலும் ஆளணி விடயத்திலும் கள செயல்பாடுகள் அணிதிரட்டல் என்ற வகையிலும் இந்த ஆதரவு சக்திகள் தான் மேலோங்கி இருந்தன. ஆகவே அந்த ஆதரவு சக்திகள் தனியே இதிலிருந்து வெளியேறி சுயேட்சையாக இந்த தேர்தலை முகம் கொடுப்பது இறங்கிவிட்டால் பொதுச்சபையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பும் செல்லாக்காசாகிவிடும். ஆக இந்த இடத்திலே நாங்கள் இந்த சுயேட்சையாக இளைஞர்களை களமிறக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த அரசியல் அதுக்காக வழிவிட்டு ஒதுங்காது. ஆகவே இந்த முயற்சியிலே இருக்கின்ற தரப்பினருக்கு நாங்கள் விடயமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இளையவர்களை நாங்கள் ஒரு களமிறக்குகின்ற முயற்சியிலே நாங்கள் அந்த இளையவர்களை நெறிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு கட்டுப்பாடுகளோடு நாங்கள் அவர்களை கொண்டு வர வேண்டும். நாங்கள் இளையவர்களையே களமிறக்குகின்றோம் என்ற வகையிலே நாங்கள் குறுகிய காலம், அந்த குறுகிய காலத்துக்குள் அவசரப்பட்டு நாங்கள் சில தவறுகளை இழைத்து விடக்கூடாது. அதே நேரத்திலே இந்த பொதுச்சபையினர் நாங்கள் அவ்வாறு பொதுச்சபையினர் இந்த கோரிக்கைகளை செவிசாய்க்காது அவர்கள் இந்த அரசியலுக்குள் எடுபட்டு செல்வார்களாக இருந்தால், அதை மீறி நாங்கள் சுயேட்சையாக களமிறங்குகின்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் எல்லோரையுமே எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அவர்களை பாதுகாத்து கொண்டு நாங்கள் சுயேட்சையாக நிற்போமாக இருந்தால் இலக்கை அடைய முடியாது. ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான ஒரு கோட்டை நாங்கள் கீற வேண்டும். நாங்கள் சுயேட்சையாக இளைஞர்களை களமிறக்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகின்றோம் என்றால் எதிரிகள் யார், நண்பர்கள் யார் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்.
ஆகவே நாங்கள் அந்த பக்கமும் உறவை வைத்துக் கொண்டு இந்த பக்கமும் உறவை வைத்துக் கொண்டு மதுமேல் பூனையாக நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோமாக இருந்தால் ஏற்கனவே நிறைய வாக்குச்சிதைவுகள் ஏற்பட போகின்றது. அன்றோமர திசநாயக்கா மீதான எங்களுடைய மக்களுடைய அபிமானம், அன்றோமர திசநாயக்காவினுடைய அணுகுமுறைகள் பாரிய ஒரு எதிர்பாராத வகையிலே அவருக்கு என்னால் அவர் எந்தெந்த மாவட்டங்கள் 15 மாவட்டங்களிலே அவர் வெற்றி கொடி நாட்டினார். ஏனைய 7 மாவட்டங்களிலே சஜித் பிரேமதாச வெற்றி கொடி நாட்டினார். அந்த 7 மாவட்டங்களிலே கணிசமான வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய மாவட்டங்களில் தான் சஜித் பிரேமதாச அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆகவே தான் தோல்வியடைந்த தனக்கு பின்னடைவு சந்தித்த மாவட்டங்களில் இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெறுவதற்கு என்னென்ன உபாயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனியாக ஒரு அணி ஒன்று தயார் செய்து அந்த அணியினூடாக வேட்பாளர் தெரிவுகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. அதாவது வேட்பாளர்கள் என்பது எங்களுக்குள்ளாக இருந்து எங்களவர்களை அவர்கள் தெரிவு செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் அந்த அனுரவின் அலைக்குள் அடிபட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை விட தமிழ் தேசிய பரப்பிலே தமிழரசு கட்சி சுமந்திரன் அணியாக ஒரு தரப்பாக போட்டியிட போகின்றது. இந்த கூட்டுகள் தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற கட்சிகள் ஒரு தரப்பாக போட்டியிட போகின்றது. இந்த இவர்களை கடந்தால் நாங்கள் சுயேட்சையாக இளையவர்களை களமிறக்குகின்ற ஒரு நிலைமை வரும். ஆகவே நாங்கள் இதில் யாரை நாங்கள் என்னால் பொதுச்சபையினுடைய ஒரு வெளிப்படையாக முடிவெடுக்க முடியாத தன்மையையும் நாங்கள் மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் இருக்கின்ற அரசியல் தவறான நிலைப்பாடுகள், அதாவது தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு மன உணர்வுக்கு எதிராக அவர்கள் எவ்வாறு செயல்படுகின்றார்கள், இளையவர்களுக்கு அவர்கள் வாய்ப்பை மறுத்து தங்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாப்பதற்கு அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆக இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தனியே சாணக்கியன் சுமந்திரன் என்கின்ற ஒரு வெளியே கண்ணுக்கு தெரிந்த தமிழர் விரோத சக்திகளை மட்டுமே நாங்கள் இலக்காக கொண்டு இளையவர்களை களமிறக்குவோமாக இருந்தால் உரிய இலக்கை அடைய முடியாது. அவ்வாறான இலக்குகளிலே சார்ஸ் நிமலநாதனும் சேர்க்கப்பட வேண்டியவர், நோதராலிங்கமும் சேர்க்கப்பட வேண்டியவர், செல்வம் மணக்கலநாதனாக இருக்கட்டும், இல்லை புலட்டாக இருக்கட்டும், இல்லை இபிஆர்எஃப் இருக்கட்டும், இந்த தமிழ் மக்களுடைய தேச நலன் சார்ந்த விடயங்களிலே இளையவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களோ இந்த அரசியலிலே அடுத்த கட்ட தலைமைத்துவத்தை வழங்க மறக்கின்ற அத்தனை பேருக்கு எதிராகவும் இந்த கட்டமைப்புகள் தங்களுடைய முழுவீச்சான பரப்புரைகளின் ஊடாகத்தான் நாங்கள் வெறுமனே நாங்கள் இளையவர்களை இறக்கி விட்டோம், நாங்கள் இவர்களை நோகடிக்க கூடாது, இவர்களும் பொதுச்சபைகள் இருக்கின்றார்கள், இவர்களும் பொது கட்டமைப்புகள் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஏனால் நிச்சயமாக வெற்றி தோல்விக்கு அப்பால் ஒரு முயற்சி எடுக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியும் ஓரளவு ஒரு ஒரு காத்திரமான நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த அந்த கோட்டை நிச்சயமாக கீறித்தான் ஆக வேண்டும். யாருக்கு எதிராக நாங்கள் இந்த சுயேட்சையாக களமிறங்கி இருக்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதை இந்த சுயேட்சையாக வடக்கு கிழக்கில் இளைஞர்களை களமிறக்குவதற்காக ஆலோசனைகளிலே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த தரப்பினர் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். ராமேந்திரன், மண்ணும் புலமும் சேர்ந்து செயல்பட்ட விடயத்தை நீங்கள் கூறினீர்கள். தமிழ் அரசியல் பரப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் போல்ட் டிசிஷன் எடுக்க வேண்டும். அதாவது துணிவாக தைரியமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். அவ்வாறான முடிவை எடுத்தபடியால் தான் இந்த பொது வேட்பாளர் அது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர்கள் விட்டு தருவார்கள், இவர்கள் ஏதாவது தீர்வை பெற்று தருவார்கள் என்று இப்போ 15 வருடங்களாக எல்லோருமே பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்த விதத்திலும் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு இஞ்சி தன்னம் நகர முடியாமல் இவ்வளவு நாளும் வைத்திருந்தவர்களை நிராகரிக்காமல் அப்படி வைத்திருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்களுடைய பார்வையில் எளியவர்களை இந்த தேர்தலில் களமிறக்குவது, இவர்கள் தாங்கள் ஒதுங்க மாட்டார்கள் என்றால் சரியானவர்களை தெரிவு செய்து களமிறக்குவது ஒரு சரியான நகர்வு என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக அது காலத்தின் தேவை. என்றால் நாங்கள் இப்படியே இவர்களிடம் நாங்கள் அடிமைப்பட்டு இருக்க முடியாது. என்றால் கடந்த 15 ஆண்டுகளிலே இன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு இறுதியாக இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்றவரை அதை அலங்கரித்துக் கொண்டிருந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய ஒரு செயல்திறனற்ற தன்மையும் ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு வீச்சாக கொண்டு செல்லக்கூடிய உறுதியான உண்மையான ஒரு திடநிலையிலே அவர்கள் இல்லாமையும், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை கடந்து அவர்களுக்கு எலும்பு துண்டுகளை தூக்கி போடுவர்களுடைய விடயங்களை முதன்மைப்படுத்தி செயல்பட்டதன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் இன்று நாங்கள் ஒரு அரசியல் அனாதரவான நிலைமையில தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அவர்களை நம்பி இனிமேல் எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்க முடியாது, அவர்களுடைய கையில் ஒப்படைக்க முடியாது. ஆகவே நாங்கள் சரியோ புள்ளையோ அது நாங்கள் வருவதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த 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 சொல்வார்கள், உண்மையில இதை சொல்லுகின்ற சொல்வார்கள், சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது. அது பரவாயில்லை, அந்த முயற்சியை நாங்கள் செய்வோம். அந்த முயற்சியாக தமிழ் வடக்கு கிழக்கிலே இளைஞர்களை களமிறக்கி அவர்களை ஒரு அரசியல் இது தொடக்கமாக இருக்கட்டும். இன்னொரு 5 வருடங்கள் ஒன்று ஏவிபி எடுத்துக்கொண்டால் அவர்கள்
பல தசாப்தங்களாக இந்த இந்த நிலை மாற்றத்துக்காக காத்திருந்தாங்க. அதே போன்று நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இந்த முடிவை எடுக்காவிட்டால் இனி எப்போதுமே நாங்கள் இந்த முடிவை எடுக்க முடியாது. ஆகவே இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே இளைஞர்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும். இல்லையேல் இளைஞர்கள் சுயேட்சையாக களமிறங்குவது என்பது மிகச் சரியான ஒரு காலப்பொருத்தமான முடிவு என்பதால் என்னுடைய ஆணைத்தரமான நிலை. இளையவர்கள் தொடர்பாக பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் கிட்டத்தட்ட ரணிலோடு சேர்ந்து செயல்படும் பொழுது அவருக்கும் இந்த நரித்தந்திரங்கள் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். அவரும் கூட இப்பொழுது கூட்டாக வந்து இணைந்து தேர்தலில் களமிறங்குங்கள், இல்லை என்றால் தான் இளையவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க போவதாக அவர் அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நகர்வு எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? சுருக்கமாக கூறுங்கள். உண்மையில் அவரை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவருக்கு தெரியும் தனித்து நின்று எதையுமே சாதித்து விட முடியாது. இங்கே ஒரு ஒரு அலை ஒன்று தமிழ் மக்கள் மத்தியிலே ரெண்டு பக்கமாக ஒரு திசை மாறுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒன்று அனுரவினுடைய அலைக்குள் தமிழ் மக்கள் செல்வதா, இல்லை தமிழ் தேசிய அலைக்குள் தமிழ் மக்கள் செல்வதா என்பதை நாளைய தினம் தமிழ் மக்கள் பொதுச்சபை எடுக்கின்ற முடிவில் தான் அது தங்கி இருக்கின்றது. ஆனால் இதே சுமந்திரனுக்கு தெரியும், மக்கள் இப்போ தமிழரசு கட்சியை விட்டு மிக தூரமாக சென்று விட்டாகின்றபடியே அவருக்கு தெரியும். ஆகவே இப்போது ஒரு இறுதி முயற்சியாக அவர் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பு காலம் பிந்தி அழைப்பாகத்தான் இருக்கின்றது. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்றதை போன்று முதல்ல அவர் தமிழரசு கட்சியை ஒன்றிணைக்கட்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஏனையவர்களை அழைப்பதற்கு முன்னர் ஒரு ஒரு எல்லோரையுமே இணைத்து, இந்த ஸ்ரீதரனாக இருக்கட்டும், மாவை சேனாதிராஜ தரப்பாக இருக்கட்டும், எல்லோரையுமே இணைத்து இந்த தமிழ் தேசிய தமிழரசு கட்சியை அவர் முதலில் மீட்டெடுக்கட்டும். அதற்கு பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயம், அவர் இப்போது வருகின்ற தகவல் அடிப்படையிலே யாழ் மாவட்டத்திலே 9 வேட்பாளர்களுடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட வேண்டும். அதிலே 5 பெயரை, இளையவர்களுடைய பெயரை அவர் ஒரு வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம். சுமந்திரன் அவர்கள் இந்த மாவை சுவீதரன் தரப்பினரை புறக்கணித்து விட்டு தான் ஒரு வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து வைத்திருக்கின்றார். அந்த வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில் தான், ஏனால் செயலாளர் அவருடைய கைகளில் இருக்கின்றார், இவருடைய கைகளிலே அதிகாரம் இருக்கின்றது, அவ்வாறுதான் இவர் செயல்பட போகின்றார் என்ற ஒரு நிலைப்பாடு நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். இப்போது தகவல் வந்திருக்கின்றது, யாழ் மாவட்டத்திலே 9 பேரிலே 5 பேரை இளையவர்களை களமிறக்குவதற்கு அவர் தீர்மானித்திருக்கிறார். அதிலே முக்கியமாக வலிகாமம் வடக்கிலே முன்னாள் தவிசாளராக இருந்த சுகிர்தன், மற்றும் மாகாண சபையிலே முன்னாள் உறுப்பினராக இருந்த சுகிர்தன், வடமராட்சியை சேர்ந்த சுகிர்தன், அதே போன்று தென்மராட்சியிலே சயந்தன், அதே போன்று இன்னும் மேலும் 2 நான் வலிகாமம் ஏதோ பிரதேச சபையில இருந்தவர்கள் என ஒரு மேலும் 2 உள்ளடக்கியதாக 5 இளையவர்களை, தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற இளைய முகங்களை இந்த தேர்தலிலே அவர் வேட்பாளராக களமுறை தீர்மானித்திருப்பார். இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கின்ற போது பரவாயில்லை, சுமந்திரனுடைய இடத்தில் கூட அவ்வாறான மனமாற்றம் வந்திருக்கின்றது. இளையவர்களை களமிறக்க வேணும், இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணும். இந்த இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற விடயம் என்பது மற்றவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இளையவர்கள் இங்கே முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு விடயம், தானும் இந்த தேர்தலில் நிற்க போறார். இளையவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாலும் தான் நிற்கிறாரோ, அவரும் நிற்க போகும். அவரும் நான் நினைக்கிறேன் அவர்தான் முதன்மை வேட்பாளர், அவருடைய பட்டியலில் அவர்தான் முதன்மை வேட்பாளராக இருப்பார் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில. அதுதான் அவருடைய தந்திரம். அதுதான் ஒன்று, இளையவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றேன் என்ற ஒரு புரட்சி கோஷத்தின் அடிப்படையிலே மாவை சேனாதிராஜா போன்ற இப்ப சரவணபவன் பலர் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு இந்த முறை போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஓரங்கட்டுவதற்கு இந்த இளையவர்கள் என்ற விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார். 2வது, இந்த இளையவர்கள் எல்லோருமே இது சுமந்திரனுடைய துரோகத்தினுடைய அடுத்த கட்ட வாரிசுகளாகத்தான் இவர்களை பார்க்க முடியும். இவர்கள் எல்லோருமே அவர்களுடைய தொடர்ச்சி. இவர்கள் இதுவரை காலமும் தமிழரசு கட்சிக்குள்ளேயே சுமந்திரன் தரப்பினர் செய்கின்ற அட்டூழியங்களையும், தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்பட்டதற்கோ, இல்ல தமிழரசு கட்சி தமிழர்களுடைய அபிலாசைகளை விட்டு தூரமாக விலக்கப்படுகின்ற போதோ இவர்கள் எதுவுமே எதிர்த்து குரல் எழுப்பாதவர்கள். சுமந்திரன் செய்வது சரிதான் என்று அவருக்கு பின்னாலே அணிதிரண்டவர்கள். ஆக இவர்களை எப்படி நாங்கள் இளையவர்கள் என்ற வகையில எடுத்துக்கொள்ள முடியும்? இவர்களும் அடுத்த, அதாவது பாம்பின் கன்று பாம்புதான் என்ற வகையிலே இவர்களும் அந்த விஷத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அது இன்னொரு பக்கம். 3வதாக, இப்படியாக இவர் 5 பேரை தன்னுடைய அடுத்த கட்ட, இவர்கள் ஒரு வெல்ல போவதில்லை, இருக்கிற நிலைமையில இவர்கள் வெல்ல போவதில்லை. அப்ப வெல்லாத போது இவர்கள் எதுக்கு களத்தில் இருக்கின்றார் என்றால், சுமந்திரன் அவர்களுக்கு தான் ஒருவர் எப்படியாவது எம்பியாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆக இந்த 5 பேரையும் களமுறக்கி, ஒரு இளையவர்களை களமுறக்குகின்ற போது அவர்கள் தங்கள் பிரதேசங்களில் வேலை செய்வார்கள். ஆக இவர்கள் சுமந்திரனுடைய விசுவாசிகளாக இருக்கின்ற போது 2வது விருப்பு வாக்கை சுமந்திரனுக்கு போடுவதற்குரிய ஏற்பாடுகளை இவர்கள் செய்வார்கள். ஆக 5 பேரிடமிருந்து ஒரு கூட்டாக கிடைக்கின்ற வாக்குகளும் தான் தன்னுடைய செல்வாக்கின் மூலமாக கிடைக்கின்ற வாக்குகளையும் சேர்த்து எப்படியாவது ஒரு தப்பி பிழைத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவது பெற்று தான் நாடாளுமன்றத்துக்கு சென்று விடலாம் என்கின்ற ஒரு கள்ள நோக்கத்தோடு தான் இந்த வேட்பாளர்கள் தெரிவு செய்வதால் கட்சியிலே ஏனையவர்களுக்கு கொடுக்கின்ற போது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீதரன்
சுமந்திரனோடு தோளிலே கை போட்டு 2 பேருமே ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போன்று தேர்தலை முகம் கொடுத்தவர்கள். ஆனா கிளிநொச்சி தொகுதியிலே சுமந்திரனுக்கு 2வது விருப்பாக விழவில்லை. ஆகவே சுமந்திரனுக்கு தெரியும் இந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற உள்ளடி வேலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே தன்னுடைய விசுவாசிகளை தேர்தலிலே களமிறக்குவதனூடாக தனக்கு ஒரு 1000 2000 வாக்குகளாக சேர்த்து சிறுக சேர்த்து தான் எப்படியாவது எம்பி ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய கணக்காகவே சுமந்திரன் அவர்களுடைய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான அழைப்பும் இளையவர்களை வேட்பாளர் பட்டியலிலே சேர்த்திருக்கின்ற விடயமும் இப்படியாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஜேஆர் வழியிலே ரணில் விக்ரமசிங்க ஒரு நரித்தந்திரத்துக்கு அடையாளமாக பார்க்க தமிழ் தேசிய அரசியலிலே அந்த நரித்தந்திரத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த விடயங்களை பார்க்க முடியுமே தவிர இது ஒரு மாற்றமாகவோ இல்லை ஒரு மனமாற்றமாகவோ இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான விடயமாகவோ ஒருபோதும் பார்க்க முடியாது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் மக்கள் எவ்வாறான ஒரு பதிலை கொடுக்கிறார்கள் என்று. இவர்கள் இருக்கும் வரையில் தமிழ் தேசியம் ஒரு காலமும் ஒரு சரியான பாதையில் செயல்படாது, விடிவு பெறாது என்பது தெளிவாக தெரியும். என்றால் அவருக்கு தமிழ் தேசியம் என்றாலே என்ன என்றதை தெரியும். அவர் சிங்கள தேசியத்துக்காக தமிழ் தேசியத்துக்குள் வந்து செயல்படுகிறார் என்றதை நான் கூறவில்லை, நீங்கள் கூறவில்லை, எல்லோரும் கூறுவதை நாங்கள் கேட்டு அதை இங்கே கூறினோம், அவ்வளவுதான். நன்றி ராமேந்திரன். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை அங்குள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி.